திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். திருவாச்சகத்துல திரு அண்டப்பகுதிங்கிற அந்த 3வது பாகம் அது ஓதி நிறுத்தியிருக்கோம். சிவனது ஸ்தூல சூக்ஷ்மத்தை வியந்தது அப்படிங்கிறது அதோட குறிப்பு. அதாவது எப்படி அந்த ஒரு பொருள் தான் இருக்கு, அதுதான் இந்த லோகத்துல ஸ்தூல பொருள்களாகவும் சூக்ஷ்ம பொருள்களாகவும் பலதாகவும் அதுவே தான் ஆயிருக்கு. சூக்ஷ்மம்னா எவ்ரிதிங் இன்க்ளூடட், அதாவது என்ன சாலிட் லிக்விட் கேஸுங்கிறது மட்டும் இல்லை, எண்ணங்கள் செயல்பாடுகள் இந்த என்ன விற்த்திகள் எல்லாமாவும் அதுதான் ஆயிருக்கு. இப்போ நம்மளுக்கு அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும்னா, சொப்ன நிலையை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் படுத்துன்னு தூங்குறேன், எனக்கு ஒரு சொப்னம் வருது, அந்த சொப்னத்தில் இருக்கிற பில்டிங்ஸு எல்லாமே நான் தான். அதாவது தூங்குற நான், சொப்னம் பார்க்குற நான், நானே தான். என்னோட எனர்ஜி தான் அந்த சொப்ன லோகத்தில் இருக்கிற பில்டிங்ஸாக இருக்குது. அதான் கான்க்ரீட் பில்டிங்ஸ் எல்லாமே நான் தான். அங்கே இருக்கிற மனுஷா எல்லாமே நானே தான். அங்கே இருக்கிற மாடு, மிருகங்கள், மரம் எல்லாமே நானே தான். அங்கே இருக்கிற மனுஷாலோட விருத்திகள், நல்லவா கெட்டவா, ஏதோ பாவங்கள்லாம் வருது ஒருத்தருக்கும், ஏதோ பேசிக்கிறா, எல்லாமே நானே தான். அந்த சொப்னம் பார்க்குற ஆளை தவிர்த்து அந்த சொப்ன லோகத்தில் ஒரு பொருளும் இல்லை. அது கிராஸோ சட்டிலோ இப்படி இருப்பட்டதோ அப்படிப்பட்டதோ எல்லாமே இந்த ஒரு ஆளோட எனர்ஜி தான் அந்த ரூபத்தெல்லாம் பூண்டு அந்த பாவங்கள்லாம் அந்த குணாதிசயங்கள்ல அப்படியெல்லாம் அந்த இயக்கம் நடக்கிறது. அதே மாதிரி தான் இந்த லோகம் ஈசனுடைய ஸ்தூல சூக்ஷ்ம வடிவம். எல்லாமே அவரே தான், எல்லாமே அவரே தான் சொல்ற ஆளும் அவர் தான் பார்த்துட்டாக்க கதை முடிஞ்சுது. அது அங்க அங்க ஃபோக்கஸ் வரணும்னா இந்த பலதா இருக்கக்கூடிய அந்த அப்பியரன்ஸ் வேர்ல்டு இருக்கு, அதுல அட்டென்ஷன் போகணும். அட்டென்ஷன்னா அது என்ன விதமான அட்டென்ஷனாக வேணா இருக்கலாம். பிடிச்சிருக்குங்கிற அட்டென்ஷனாக இருக்கலாம், பிடிக்காதுங்கிற அட்டென்ஷனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தினால இந்த மல்டிப்ளிசிட்டியை மெயின்டைன் பண்ணுற அந்த ஒரு டெண்டன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வித்ட்ரா ஆக முடியாது. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படின்னா ஐ ஹவ் அப்சல்யூட்லி நத்திங் டு டூ வித் எனி டேம் திங் இன் திஸ் வேர்ல்டு. அது நல்லதோ கெட்டதோ இப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டதோ, ஐ டோன்ட் வாண்ட் இந்த ட்ரீம் நல்ல ட்ரீமாக இருக்கட்டும், கெட்ட ட்ரீமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், அதில் என்ன பாவங்கள் வேணா இருக்கட்டும், பஜனை நடக்கட்டும், இல்லை கொலை நடக்கட்டும், எனக்கு இந்த ட்ரீமுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஐ வாண்ட் டு வேக் அப் அப்படின்னு அந்த சென்டர் பாயிண்ட்ல கவனத்தை ஃபோக்கஸை பூர்ணமாக வைக்க முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஒன் வில் கெட் அவுட் ஆஃப் த சீன். ஆக்சுவலி இந்த ட்ரீம்ல ஒன்றுமே பண்ணுறதுக்கும் இல்லை, நல்லது பண்ணுறதுக்கும் இல்லை, கெட்டது பண்ணுறதுக்கும் இல்லை, ஒன்றும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. ஆனால் அது இல்லைங்கிறது தெரியணுமே. அந்த பிரவൃத்தியில் ஈடுபடுற அந்த உந்துதல், அந்த பாவம் இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக வித்ட்ரா ஆக முடியாது. ஆனாலும் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ எப்படி காணப்பட்டாலும் அந்த இருக்கிற ஒரு பொருளுக்கு அந்நியமா இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்றதுலயே ஒரு அமைதி. சொப்பனத்துலேருந்து என்னைக்கு முழிச்சுக்கிறோம் போனா போறது. லோகத்துல இந்த சொப்ன லோகத்துல இருக்கிறச்சே இது சொப்ன லோகம்தான்ங்கிறத
அறிவுறுத்தினாலே பெரிய விஷயம். ட்ராமா அண்ணாமலையான் ஒரு ஒரு அக்கேஷன் இந்த அவர் பேர் என்ன, மாரிஸ் ஃப்ரைட்மேன். மாரிஸ் ஃப்ரைட்மேன் வந்து பெங்களூர்ல ஃபேக்டரி வச்சு நடத்தின்னு இருந்தார். வாரம் சாட்டர்டே சண்டே திருவண்ணாமலைக்கு ஜீப் எடுத்துட்டு ஓட்டின்னு வருவாராம். அப்பெல்லாம் இட்ஸ் பிக் எக்ஸ்பென்ஸ். அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணிட்டு வருது, பெட்ரோல் செலவு அப்படிங்கிறது வந்து பிக் எக்ஸ்பென்ஸ். ஆனால் அவர் வருவார், வாரம் வருவாராம். அது ஃபேக்ட்ரியில் தெரிஞ்சவா யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரணும், ஆசிரமத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாளோ எல்லாரையும் அழைச்சின்னு வேற வருவாராம். வந்து அவர் வந்து ஒரு போயம் எழுதின்னு வருவார் இங்கிலீஷில். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வரும்போது எழுதின்னு வந்து அதை காமிப்பார். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட நிலைமை வந்து இந்த ஒரு ராஜாவோட கோர்ட்டில் டான்ஸ் ஆடுற ஒரு லேடி மாதிரி இருக்கு. இந்த டான்ஸ் ஆடுற லேடி வந்து அவளுக்கு போரும் ஆயிடுத்து. டான்ஸ் ஆடி காலெல்லாம் வலிக்கிறது. அப்பா போரும், நிறுத்தினா போரும்னு இருக்கு. ஆனா ராஜா வந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா டான்ஸை. அவன் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் இவன் நிறுத்த முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கு பகவானே. இந்த லோகத்துல எனக்கு விவகாரம் பண்ணி போரும்னு ஆயிடுத்து, இதுலேருந்து விட்டா போரும்னு இருக்கு. ஆனா நீ வந்து போரும்னு சொல்ற வரைக்கும் இது வந்து நிற்காது, இது போயிட்டே இருக்கும். நான் கால் வலிச்சாலும் இப்படித்தான் ஆடின்னு இருக்கணுமா அப்படின்னுட்டு ஒரு போயம் எழுதி கொண்டு வந்து காமிப்பார். படிச்சுட்டு சிரிச்சுட்டு வச்சுப்பார். அடுத்த வாரம் வரும்போது அதுக்கு பதில், அதாவது அண்ணாமலையான் சொல்ற மாதிரி இவரே பதில் போயம் ஒன்று எழுதின்னு வந்திருப்பார். அதை கொண்டு வந்து காட்டுவார். வந்து சொல்லுவார், இது டிராமான்னு தெரிஞ்சாக்கா அந்த இல்ல அவர் ஆரம்பத்துல என்ன சொல்லுவார், இருக்கிறதே ஒரே பொருள் தான், இது ஏதோ டான்ஸ் ஆடி கஷ்டப்படுற ஒரு ஜீவன், அதாவது அந்த லோகத்துல விவகாரம் பண்ணி கஷ்டப்படுற ஜீவன் அப்படிங்கிறதும் போரும்பா நீ நிம்மதியாருன்னு சொல்றதுக்கு ஏதோ குருவோ காடோ அப்படிங்கிறதும் இல்லை, எல்லாம் ஒரே பொருள் தான். உனக்காக நீ சிரிச்சேன்னா உன்னோட சிரிப்புல இருக்கிற அந்த அந்த என்னது அந்த சிரிப்புல இருக்கிற ஒரு ஆனந்த மகிழ்ச்சி, அது நான் தான். நீ அழுதேன்னா உன்னோட கண்ணில் இருக்கிற துக்கம், அந்த கண்ணீர்ல இருக்கிற துக்கமும் நானே தான்ப்பா. பிகாஸ் ஃபார் யூ ஐ ஹாவ் மேட் மை செல்ஃப் கிளவுன், பஃபூன் மாதிரி நானே தான் இதுவாகவும் அதுவாகவும் எல்லாமே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் ட்ராமா மாதிரி போயின்னு இருக்கு. இதுல நம்ம மேடையை விட்டு கீழே இறங்குறோமோ இல்லையோ, மேடையில இருக்கிறச்சே இது டிராமான்னு தெரிஞ்சுட்டாலே இந்த சீன் இஸ் ஓவர் அப்படின்னு எழுதின்னு வந்திருப்பார். அதை படிச்சுட்டு சிரிச்சுட்டு சொல்லுவார். அப்பைய தீட்சிதரும் நீலகண்ட தீட்சிதர், அப்பைய தீட்சிதர் தான் நினைக்கிறேன். அப்பைய தீட்சிதர் இதே மாதிரி ட்ரெண்டில் சம்ஸ்கிருதத்தில் ஏதோ ஸ்லோகம் பண்ணியிருக்கார். மாரிஸ் ஃப்ரைட்மேன் வந்து அதெல்லாம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவரோட திங்கிங்கும் அதே ட்ரெண்டில் இருக்கு, அதே மாதிரி எழுதின்னு வந்திருக்கார் பாரு அப்படிம்பார். அது மாதிரி தான் இது வந்து ஸ்தூலம் சூக்ஷ்மம், எப்படி நல்லது கெட்டது என்னோ இருக்கு, இருக்கிற மாதிரி காணறது, சரி இருக்குன்னு வச்சுப்போம், இருக்கிற மாதிரி காணறது, இருக்கிறது ஏதோ ஒன்று வச்சுப்போம், எதை வச்சுனாலும் ஓகே தான். அது எல்லாமே வந்து அந்த ஒரு பொருள் தான், அந்த ஒரு பொருளோட விரிபாடு தான், அதோட தன்மை தான் இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே ஒரு பெரிய அப்பாடி. அது கலையறது சொப்பனத்துலேருந்து முழிச்சுக்கிற அன்னைக்கு முழிச்சுப்போம், அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். சொப்ன லோகம் வந்து வாஸ்தவத்துல அந்த ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பகுதி இது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி, ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேல்பட விரிந்தன. அது இந்த அண்டம் அப்படின்னு சொல்றோமே, அது என்ன அண்டத்துக்கு இங்கிலீஷ் கேலக்சியா, அது என்ன இந்த பிளானட்ஸ் எல்லாம் அந்த குரூப்பா இருக்கிற ஏதோ கான்ஸ்டலேஷனா ஏதோ ஒன்று, அது ஏதோ ஒன்று, அது வந்து இருக்கிற ஒரு பொருள் தான். இப்படி பலதா பிரிஞ்சு எக்கச்சக்க கேலக்சிஸும் கான்ஸ்டலேஷன்ஸும் அதுல இருக்கிற பிளானட்ஸும் அதுல இருக்கிற ஜீவன்களாவும், அது இம்மெஷரபிளா கணக்குல அடங்காதபடிக்கு அத்தனை பொருட்களாகவும் ஜீவன்களாகவும் எல்லாமா விரியறது. ஒன்றனுக்கு ஒன்று நின்று எல்லாம் பர்ஃபெக்ட்லி கனெக்டட், எல்லாம் பர்ஃபெக்டா ஒரு பேலன்ஸ்ல அந்த அந்த ஒரே பொருள் எல்லாமா பிரிஞ்சு எல்லாமா ஒரு டிராமா. அழகா அந்த அழகை எப்படி சொல்றது,
அது இப்படி நடக்கிற அந்த இது நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. 1 கோடிக்கு மேல ஏன்னா அது ஒண்ணு கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். ஆக்சுவலா கோடின்லாம் அர்த்தம் இல்ல. கவுண்ட்லெஸ்ஸா என்னென்னமாவோ ஆயிருக்கு. இந்த சிருஷ்டிங்கிற அந்த அப்பியரன்ஸ்ல என்னென்னமாவோலாம் ஆயிருக்கு. மே பலதா விரிஞ்சு இல்நுழை கதிரின் துண்ணணு புரைய சிறியவாக பெரியோன்னு தெரியணும். இந்த கார்த்தால இந்த சூரியன் உதிச்சு வரத்த உதிச்சு வரத்தையோ இல்ல எனி டைம் ஆஃப் த டே. இப்ப இந்த பழைய கால வீட்ல எல்லாம் வந்து கிளாஸ் வச்சு அதுவும் உள்ள ஒரு ரூம் அந்த ஜன்னல் கதவு அதெல்லாம் இல்லாதபடிக்கு ஏதோ உள் பக்கமா இருக்கிற ஏதோ ஒரு ரூம் வராண்டா அந்த மாதிரி இருக்குன்னா அங்க லைட் வரணும்னுட்டு மேல அந்த சீலிங்ல ஒரு ஓட்டை இருக்கும். பழைய காலத்து வீட்டுல எல்லாம் பலது இருக்கும். அது மாதிரி கிச்சன்ல திண்டுக்கு மேல நேரா ஒரு ஓட்டம் இருக்கும். லைட்டே வேண்டாம் நம்மளுக்கு, கிச்சன்ல டியூப் லைட்டே வேண்டாம். கரண்ட் போனா கூட வேலையா இருந்தா கூட அந்த அட்மாஸ்பரிக் லைட் அழகா அதுல இருந்து கரெக்டா அந்த அடுப்புக்கு தெரியற மாதிரி அப்படி பர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி அது ஓட்டை ஏதோ ஒரு ஓட்டை அது வழியா அந்த சன்ஸ் ரேஸ் வந்து வீட்டுக்குள்ள வருதுன்னாக்க தள்ளி நின்று அந்த ரேஸ் என்டர் ஆகுது. அதை பார்த்தோம்னா அதுல வந்து குட்டி குட்டி குட்டியா பல பார்ட்டிகிள்ஸ் கண்ணுக்கு தெரியும். சாதாரணமா தெரியாது. இப்ப சூரிய வெளிச்சம் கதவு வழியா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இங்க அந்த மாதிரி அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஹோல் இருக்கு. அது வழியா அப்படி அந்த ஒரு ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் உள்ள வருது அப்படின்னா அதை பார்த்தானாக்கா அது ஏதோ மைக்ரோஸ்கோப்பை வச்சு பாக்குற மாதிரி. அதுல வந்து குட்டி குட்டி குட்டியா பல நம்ம என்னமோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் என்னத்தையோ சொல்லுவோம். அதோ அமீபாவா என்னவோ சம்திங் வாட் எவர் ஆன் அர்த். பட் அதுல பல எண்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பலவித ஐட்டம்ஸ் இருக்கு. 101 கோடி இது எங்க வச்சேன் இல் நுழை கதிரின் வீட்டுக்குள்ள அந்த கதிர் உள்ள வர்றதே சூரியனோட வெளிச்சம். அதுல எப்படி அணு அணுவா பல பார்ட்டிகிள்ஸ் பலது தெரியறதோ அந்த மாதிரி குட்டி 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 ஐட்டம்ஸா அந்த மேனிஃபெஸ்டேஷன்ங்கிற பேர்ல அந்த பெரிய மகத்தான பொருள் தான் வந்து இதுல காணப்படுற பலவித அல்ப பொருட்களாகவும் அதனுடைய தன்மைகளாகவும் குணங்களாகவும் தோஷங்களாகவும் எல்லாமாவும் அந்த ஒரு பொருள் தான் ஆயிருக்கு. இல்நுழை கதிரின் துண்ணணு புரைய சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் நீற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியம் நீக்கமும் நிலையும். அது ஸ்தூல சூக்ஷ்மமான பொருட்களா இருக்கிறது. அதனுடைய எல்லாத்தோட செயல்பாடுகளும் மரம் வந்து காத்து அடிக்கிறது, மரம் அசையறது, வளர்றது, தேயறது, செழிக்கிறது, என்னென்னலாம் அந்த ஆக்ஷன்ஸ் என்னென்னலாம் அந்த ஸ்தூல பொருட்கள்ல என்னென்னலாம் ஆக்ஷன்ஸ் நடக்கிறதோ அந்த எல்லா எனர்ஜிஸும் அவர் தான். வேதியன் பிரம்மா பிரம்மா தொகை பிரம்மா மட்டும் வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியுமா. நம்ம நாவுக்கரசு பெருமான் அது பொதுப்பதிகம் தான். குறுந்தொகையில கடைசி பதிகம், அதான் 5ஆம் திருமுறையில கடைசி பதிகம். அதுல வந்து சொல்லுவர் எத்தனை 6 கோடி பிரம்மர்கள் நுந்தினர், எத்தனையோ கோடி நாராயணர்கள், அப்புறம் கங்கை மணல் அளவுக்கு இந்திரர்கள், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே, எத்தனையோ கோடி பிரம்மர்கள்லாம் பிரம்மாக்கள் வந்து உண்டாயி போய் ஆயாச்சு. அந்த மாதிரி எத்தனையோ இது விஷ்ணுக்கள்லாம் வந்து போயாச்சு. எத்தனையோ இந்திரர்கள் கங்கை நதியோட கரையில இருக்கிற மணல்ல எவ்வளவு துகள் இருக்கோ அத்தனை இந்திரர்கள் வந்து போயாச்சு. ஈரில்லாத ஒரு பொருள் எல்லாத்துக்கும் சாட்சியா ஆதாரமா இருந்துட்டே இருக்கிறது நம் ஈசன் ஒருவனே. அதாவது இந்த பரம்பொருள் தேவத்தை. அங்க ஆப்வியஸ்லி இட் கேனாட் பி எ தேவதை. ஓகே, அது ஒரு பெர்சானிஃபிகேஷன் இருக்கவே முடியாது. எனி பெர்சானிஃபிகேஷன் வில் கம் அண்ட் கோ. அண்ட் அதுதான் அங்க அந்த பாட்டுல கன்வே பண்றது. பெர்சானிஃபிகேஷன்ங்கிறத வந்து அத்தனை ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிறதுக்கு இருக்கிறது ஒரு பொருள். அதுதான் வந்து இந்த பல ரூபத்துல வந்து போகிறது. எங்க விட்டோம்? வேதியன் தொகை. அதாவது தொகைங்கிறது கலெக்ஷன், மெனி, பல பிரம்மர்கள், மாலவர் மிகுதி, அதுவும் விஷ்ணு எக்கச்சக்க மகாவிஷ்ணுக்கள். அதாவது இந்த
பிரம்மா விஷ்ணு அப்படி ருத்ரன் அப்படிங்கறதெல்லாம் வந்து பெர்சானிஃபிகேஷன் தான். ஒரு அந்த அந்த செயல்பாடு சிருஷ்டி ஏதோ ஒன்று உண்டாக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த எனர்ஜிக்கு ஒரு உருவகம், எனர்ஜிக்கு ஒன்றும் ஃபார்ம் பேர் எல்லாம் கிடையாது, பேரு உருவம் எல்லாம் கிடையாது. நம்மளுக்கு அதுகிட்ட கனெக்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தேவதையாவது உருவகப்படுத்துறோம், பெர்சானிஃபை பண்றோம். அதே மாதிரி ஸ்திதிங்கிற கர்மா, அந்த அந்த செயல்பாடு, அந்த எனர்ஜிக்கு வந்து ஒரு பெர்சானிஃபிகேஷன் தான் மகாவிஷ்ணு. அது மாதிரி சம்ஹாரம் அப்படிங்கிறது கர்மாக்கு ஒரு உருவகப்படுத்துறது தான் வந்து ருத்ரன். ஆக்சுவலா அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ முக்கியம் இல்லை, நம்மளுக்கு அந்த ஃபார்மோட தான் ரிலேட் ஆக முடியுங்கிற லெவல்ல நம்மளோட மென்டாலிட்டி இருக்குன்னா அந்த அந்த லெவல்ல அதுகிட்ட அப்படி கனெக்டட் ஆயிக்கலாம். வாஸ்தவமா கனெக்டட் ஆனோம்னா அது அந்த உருவம் இல்லைங்கிறது நம்மளுக்கே தெரியும், அப்ப அதை கடந்து போயிடுவோம். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு வந்து அந்த 3 கர்மாக்கள், தோற்றம், இது நிலை, நீக்கம். தோற்றம்ங்கிறது சிருஷ்டி, நிலைங்கிறது வந்து ஸ்திதி, நீக்கம்ங்கிறது வந்து அழித்தல், அதான் எண்டு, பிரிங்கிங் அபவுட் தி எண்ட். வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றோடு புணரிய மாப்பேர், அதாவது எக்கச்சக்க பிரம்மாக்கள், எக்கச்சக்க விஷ்ணுக்கள், எல்லா அவளோட தோற்றம், அவளோட இருப்பு, அவளோட மறைவு, இந்த பலவிதமான ஊழிக்காலங்கள். அது பிரளயம்னு ஏதோ ஏகப்பட்ட பிரளயம் இருக்கு, நைமிஷ்டிக பிரளயம், அப்புறம் அந்த என்ன சொல்றதாச்சா, ஒரு யுகத்துக்கும் யுகாந்த பிரளயம், அப்புறம் வந்து சதுர்யுகம் அந்தத்துல வரப்ப என்ன, அதெல்லாம் யாருக்கும் தெரியும், என்ன பிரளயம் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது, ஏதோ ஒண்ணு எல்லாம் அழியுங்கிறது தான் பாயிண்ட், நம்ம அதுக்கெல்லாம் ரொம்ப போட வேண்டாம். மாப்பேர் ஊழி, அதாவது அவர் மொத்தமா போட்டுவிட்டார், ஏதோ பயங்கரமா எல்லாத்தையும் அந்த அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் வாஷ் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் அதான். ஈற்றோடு புணரிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும், அந்த மாதிரி பலது உண்டாகிறது, அப்படியே இல்லாம போகிறது, அது இருக்கிற காலத்துல பர்ஃபெக்ட் பேலன்ஸோட எல்லாம் செட் ஆகி நடக்கிறது, அதுதான் ஸ்திதி. பலது உண்டான மாதிரி காணறது, அந்த உண்டான பொருட்கள் எல்லாம் வந்து பர்ஃபெக்டான ஒரு பேலன்ஸ்ல நடக்கிறது. அப்புறம் வந்து எல்லாம் அப்படியே வாஷ் அவுட் ஆகிறது. நீக்கமும் நிலையும் சூக்கமோடு தூலத்து, அதாவது சூக்ஷ்மம் ஸ்தூலம்ங்கிறதான், சூக்ஷ்மமா இருக்கிறது, ஸ்தூலமா இருக்கிற தன்மை எல்லாம் சூரை மாருதத்து எரியது வழியின் கொட்க பெயர்க்கும் குழகன் முழுதும் படைப்போன் படைக்கும் பழையோன். அதாவது இந்த ஐம்பூதங்களாலான இந்த சிருஷ்டியில முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன். இந்த ஐம்பூதங்களாலான லோகத்தை படைக்கிறவர் வந்து பிரம்மா, அந்த பிரம்மாவை படைக்கிறவர், அதாவது பிரம்மானா என்ன, அந்த சிருஷ்டி தொழில், அந்த சிருஷ்டிங்கிற அந்த எனர்ஜி, அந்த எனர்ஜிக்கே ஆதாரமா இருக்கிற எனர்ஜி, அதாவது இருப்பு, அதுவா இருக்கிறவர். இது குழகன்கிறது ஒன் வித் யூத்ஃபுல் விகர் அப்படின்னு அர்த்தம், ஹேண்ட்ஸம் அண்ட் வித் யூத்ஃபுல் விகர். கொட்கப்பெயர்க்கும் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன், சகலத்தையும் சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த சக்திக்கும் ஆதாரமா இருக்கிற இருப்புங்கிற சக்தி. படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை. அப்படி வந்து பலது உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் வந்து அந்த பர்ஃபெக்ட் பேலன்ஸ்ல நடத்துறதுன்னு ஒரு சக்தி இருக்கே, ஸ்திதி கர்மான்னு, அந்த காப்புங்கிற செயல்பாடை பண்ற கடவுளையும் காக்கக்கூடியது அது. அதாவது சிருஷ்டி பண்ற சக்தியை சிருஷ்டி பண்றது அது. ஸ்திதின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மாவை பண்ற அந்த சக்திக்கும் மூலமானது அது. காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை, எல்லாத்தையும் அழிச்சு வித்ரா பண்ணக்கூடிய சக்தியையும் தனக்குள்ள வித்ரா பண்ணிட்டு மூலத்துல ஒடிக்க கூடின ஆதாரம் தான் அது. கரப்போன் கற்பவை கருதா கருத்துடை கடவுள். அதாவது அது வந்து it is beyond your faculties, it cannot be thought of, it cannot be intellectualized, it is beyond everything.
திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. அது என்னமோ ஆரம்பத்துல இருந்து சமயங்கள் 6 தான். நம்ம ஆதிசங்கரர் தான் ஷண்மத ஸ்தாபனம் பண்ணினார் அப்படின்னு தெரியல நம்மளுக்கு. ஆதிசங்கரரே ரொம்ப டைம்ல ரொம்ப முன்னாடி இருந்த மாதிரிதான் ஒரு சென்சேஷன் இருக்கு. ஆனா எல்லா காலத்துலயும் வந்து 6 வகை சமயங்கள். அது என்ன 6 வகை சமயங்கள்லாம் தெரியாது. 6 சமயங்கள். அது வந்து அந்த பரம்பொருளே வகுத்ததுதான். அதாவது சமயங்கள்ங்கிறது என்னன்னா அந்த பரம்பொருளை அடையறதுக்கு இருக்கிற வழி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது என்ன வேணா பேர் போட்டுக்கலாம், ஹிந்துயிசம்னு போட்டுக்கலாம், என்ன மதத்தோட பேர் வேணா போட்டுக்கலாம். ஏதோ ஒரு 6 வழி அந்த பரம்பொருள் வந்து வகுத்திருக்கு. 6 விதமான சரியைகள். எப்படி அந்த எனர்ஜிஸை சேனலைஸ் பண்ணி அந்த மூலத்தை அடையிறது, இந்த பலதா விரிஞ்சிருக்கிற அந்த சோகால்டு சிருஷ்டியிலேருந்து அந்த சிருஷ்டிக்கு மூலமா இருக்கிற பொருளை அடையறதுக்கு இருக்கிற வழிகள் 6. அதான் 6 சமயங்கள். அறுவகையோருக்கும் வீடு. அந்த அந்த 6 சமயங்கள்ல வந்து நடக்கிற வாழுக்கும் எந்த சமயம் எந்த வழியில வந்து போகிறவாளா இருந்தாலும் அவளுக்கு வந்து எண்ட் பாயிண்டா வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. அதாவது எந்த எந்த மார்க்கத்துல சஞ்சரிச்சாலும் எந்த ஒரு கோலை எய்துவாளோ அந்த கோலா இருக்கிறது அந்த ஒரே பொருள் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர் தான் வந்து பலவித மார்க்கத்துல வந்து அந்த மூலப்பொருளை நாடி இருக்கிறவர். இது என்னது யோக சாதனை, அதான் அந்த பிரம்மணி பிராமிய ஏதோ பேர் வர மாட்டேங்குது. அவ வந்து அதுல அவருக்கு ஏதோ அதுல உடம்பெல்லாம் எரியும், ஏதோ பிரச்சனை எல்லாம் வரும், அது அவ வந்து சரி பண்ணி தருவா. அதுக்கப்புறம் இந்த இது சந்நியாசம் எடுத்துட்டு அது போற அந்த மார்க்கத்துல அவர் தோத்தாபுரி வந்து பண்ணி தருவார். அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி கிறிஸ்டியனா இருந்து ஜீசஸ் எல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கார். அப்புறம் முஸ்லிமோட ஆச்சரணம், அந்த இஸ்லாமோட ஆச்சரணங்கள்லாம் பண்ணி முகமடோட தரிசனம்லாம் கிடைச்சிருக்கு. ராதே பாவத்துல இருந்து கிருஷ்ணன் ஆராதனை பண்ணி அவர் பார்க்கறதுக்கே பொண்ணு மாதிரி ஆயிட்டாராம். அப்புறம் ஆஞ்சநேயர் பாவத்துல வந்து ராமரை உபாசனை பண்ணியிருக்காரு. என்னெல்லாமோ பண்ணியிருக்காரு. பல மார்க்கங்கள்ல வந்து உபாசனை பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காரு ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றார் பின்னால, எனக்கு எல்லா வழியிலும் போயிருக்கேன், அதனால வந்து எனக்கு நன்னா தெரியும் இந்த எல்லா மார்க்கங்களும் எப்படின்னாக்க மலையோட உச்சிக்கு போற பல வழிகள் தான். அது வந்து மேல உச்சியில இருக்கிறவனுக்கு தெரியும் எல்லா மார்க்கமும் இங்கதான் வருதுன்னு. ஆனா அந்த மார்க்கத்துல பாதியில ஏறி வந்துட்டு இருக்கிறவாளுக்கு அது தெரியாது. என் மார்க்கம் தான் பெருசு, உன் மார்க்கம் மோசமானது, அது இதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பா. ஆனா எல்லா மார்க்கமும் அங்கதான் வந்து சேர போறது. அது வர வழியில என்னமோ இது கொஞ்சம் மேடு பள்ளமா இருக்கும், அது கொஞ்சம் கல்லுங்குழியுமா இருக்கும், ஏதோ இருக்கும். அது ஒவ்வொரு பாதையிலயும் ஒவ்வொரு நிலையில ஏதோ ஒண்ணு இருக்கும். ஆனா எந்த மார்க்கமும் வந்து மேலையும் கிடையாது கீழையும் கிடையாது, எல்லாம் அந்த மலையோட உச்சிக்கு தான் கொண்டு வந்து விடுறது. அது மாதிரி இந்த 6 சமயங்களுக்கும் லட்சிய பொருளா இருக்கிறது ஒரே பொருள் தான். எதுல சின்சியரா சஞ்சாரம் பண்ணினாலும் அதுதான் அடைய போறோம். அதனாலதான் நம்ம மகாபெரிவாலும் சரி, சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் சரி, யாராவது அந்த மத மாற்றம்லாம் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது வந்து கேட்டானா, ஏன் நீங்க பிறந்து வந்த அந்த மார்க்கத்துல இல்லாதது புதுசா இதுல என்ன இருக்கு, நீங்க அதுலயே இருக்கலாமேன்னு விடுவா. அது எந்த ஜீவனுக்கு வந்து இந்த இந்த மார்க்கத்துல போக வேண்டிய பிராரப்தம் இருக்கோ, இங்க இருந்து எதையோ பார்த்து ஆசைப்பட்டு இன்னொரு இடத்துல பிறந்து அந்த மாதிரி வரவாளுக்கு வேணா ஏதோ சில பேர் வருவாளே தவிர்த்து, பட் மற்றபடி தே வில் நாட் என்கரேஜ். அவளுக்கு இருக்கிற மார்க்கத்துல ஸ்வதர்மத்துல இருந்தா போறோம், கரெக்டா இருந்தா போறோம். அதை அடைய போற லட்சியம் வந்து அதே தான். ஆனா இந்த 6 சமயங்களுக்கும் வந்து அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி. எல்லா மார்க்கத்துக்கும் வந்து லட்சிய பாயிண்டா இருக்கிறது அந்த ஒரே பொருள் தான். கீட்டம்புரையும் கிழவோன் நாள்தரும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன். அது வந்து குழுல இருந்து இந்த என்னது பிபீலி பிரம்மாதி பிபீலி காந்த தனுஷுலாம் சொல்லுவாங்கல்ல, பிரம்மாலே இருந்து தொடங்கி ஒரு புழுவோட உருவம் வரைக்கும் எல்லா
எல்லாமாவும் இருக்கிறதும் அதுதான். எல்லாத்தையும் நடத்துறதும் அதுதான். எல்லாத்தோட லட்சிய பொருளா இருக்கிறதும் அதேதான். அதுலதான் இருந்து தான் எல்லாம் உண்டாயிருக்கு. அதுல தான் எல்லாமே இருக்கிறது, செயல்படுறது. கடைசியில அந்த உருவம் அது கலையும்போது, அ எல்லாம் போய் அதுல தான் வந்து கலக்கப் போறது. ம். நாள்தோறும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன். திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன். அந்த பொருள் தான் வந்து அது எப்படி விவகாரத்துல இருக்கறச்சியே நித்தபடி எப்படி அத உணரலாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம சூரியன்ல வெளிச்சமா இருக்கிறது அதுதான். அந்த பொருள் வந்து ஸ்தூலமாவும் இருக்கு, சூக்ஷ்மமாவும் இருக்கு. எல்லாமாவும் அதுதான் இருக்கு. எல்லா ஆக்ஷன்ஸாவும் அதுதான் இருக்கு. அப்படிங்கிறதுலயே இந்த பார்க்கிறவன்னா அதுதான் இருக்குன்னு பார்த்துட்டா முடிஞ்சு போயிடும். அதனால தான் அண்ணாமலையான் டைரக்ட் எனக்கு அது விடவே முடியல. அது என்ன டைரக்ட் பார்த்துன்னு அதனால தான் அது சொல்றார். யாரு? அது ஆள் யாரு? ஆள் யாரு? அதுவே அதுதான்னு பார்த்துட்டாக்க முடிஞ்சு போச்சு. வெளியில பார்த்து எதையோ ரெகக்னைஸ் பண்ணி திஸ் இஸ் டிவைன், திஸ் இஸ் காட் அப்படின்னு பார்க்கறத விட அது பார்க்கிறவன் அழிஞ்சு போகணுமே. அதுலதான் இருக்கு பாயிண்ட். சரி வருவோம், அதுக்கு வருவோம். அருக்கனில் ஜோதி அமைத்தோன். சூரியன்ல வந்து ஒளி அதோட லைஃப் கிவிங் எனர்ஜியா இருக்கு. அந்த பிராண சக்தி எப்படி அந்த சூரியனோட வெளிச்சத்துல இருந்து வர்றதே அது வந்து அந்த பரம்பொருள் தான். சூரியன் அப்படி பார்த்து அதோட அந்த லைஃப் கிவிங் எனர்ஜியை பார்க்கறச்சே வந்து நம்ம அந்த பொருளை தான் பார்க்குறோம். அந்த பொருள் தான் அந்த லைஃப் கிவிங் எனர்ஜியா இருக்கு. திருத்தகு மதியில் தன்மை வைத்தோம். அப்படியே வெயில் மத்தியானம் பொசுக்கி தள்ளி சம்மர்ல அப்புறம் சாயங்காலம் அப்படி பூர்ண சந்திரன் சித்ரா பௌர்ணமிக்கு சூரியன் சந்திரன் உதிச்சு வருது அப்படின்னா அதோட குளிர்மையான வெண்மையான அழகான அந்த ஒளியில இருக்கிற அந்த தன்மை, அந்த குளிர்ச்சி, அந்த ஆனந்தம் அது பார்க்கறச்சே நம்ம அந்த பரம்பொருளை தான் பார்க்குறோம். அதுதான் சந்திரனோட அந்த குளிர்மையான ஒளியா இருக்கு. மதியில் தன்மை வைத்தோன், திண்திரள் தீயில் வெம்மை செய்தோன். இந்த ரொம்ப வெரி கேப்பபிள் அக்னியோட கேப்பபிலிட்டி, அதாவது எல்லாத்தையும் எரிச்சு தன்மையப்படுத்தக்கூடிய அந்த அக்னியினுடைய திறம், அதோட கெப்பாசிட்டி, அதாவது எல்லாத்தையும் தன்மையப்படுத்துற கெப்பாசிட்டி அக்னிக்கு. எல்லாத்தையும் அக்னியா மாத்தக்கூடிய அந்த திரள், அது அந்த சூடு, எல்லாத்தையும் எரிக்கிற தன்மை, அது 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 பார்த்தோம்னா அது வந்து அந்த பொருள் தான். அந்த பொருளை தான் நம்ம வந்து பார்க்குறோம். தீயில் வெம்மை செய்தோன், பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன். ஆகாசம் எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்க கூடின சுருட்டி எடுத்துக்கக்கூடிய அந்த ஆகாசத்தோட தன்மை, அதாவது ஆகாசம் தான் வந்து ஸ்பேஸ்ன்னு சொல்றோம்ல, அது அந்த அந்த ஸ்பேஸுங்கிற அந்த தன்மையில தான் வந்து 4 பூதங்களுமே இருக்கு. பூமியோ ஜலமோ அக்னியோ வாயுவோ எல்லாமே வந்து ஆகாசத்துல தான் இருக்கு. ஆகாசம் வந்து இட் இஸ் என்வெலப்பிங் எவ்ரிதிங், ஆல் தி அதர் 4 பூதாஸ். அந்த 4 பூதங்களால இருக்கிற அந்த சிருஷ்டி சகலமும் எல்லாமே அதுதான். ஸோ அப்படி அதோடைய எல்லாத்தையும் தனக்குள்ள அதை என்வெலப் பண்ணக்கூடிய தன்மையா ஆகாசத்தோட அந்த தன்மையா இருக்கிறது அதுதான். வானில் கலப்பு வைத்தோன், மேதகு காலின் ஊக்கம் கண்டோன். இந்த எங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டு எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாயுவினுடைய தன்மை, ஊக்கம், அது அப்படியே மூவ் ஆயிட்டே, தெர் இஸ் கான்ஸ்டன்ட் மூமெண்ட் விண்டுல. அது வந்து அந்த பரம்பொருள் தான் அப்படி அந்த தன்மையா இருக்கு வாயுல. நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன். இந்த குளிர்மையான ஜலம், அதுல வந்து இருக்கிற டேஸ்ட்ங்கிற அம்சம், நம்ம நாக்கில் டேஸ்ட் இருக்கு. ஆக்சுவலா நாக்கில் டேஸ்ட் இருக்குன்னா நாக்கில் ஜலத்தோட அம்சம் இருக்கிறதுனால தான் நாக்கில் டேஸ்ட் தெரியறது. ஜலத்தோட அம்சம் எங்க இருக்கோ அங்க டேஸ்ட் தெரியும். கையில நாளைக்கு ஏதாவது கையில வந்து வரணும்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் கையில டேஸ்ட் தெரியும். நாக்கு ஒன்றும் பண்ணாது. அப்புறம் அது 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 அந்த ஜலத்தோட அம்சம் தான் அந்த டேஸ்ட்டுங்கிறது. அந்த தண்ணியினுடைய தன்மையில சுவைங்கிற தன்மையா இருக்கிறது. இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா அந்த சுவை, அந்த டேஸ்ட் தெரியறதே அது அப்போ வந்து அந்த பரம்பொருளை தான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அந்த சுவை அம்சமா அவர் தான் இருக்கார். நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன், வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன். மண்ணு எல்லாத்தையும் தரிச்சுக்கிறது, எல்லாத்தையும் நாங்க தரான்னு பேர் இல்லையா, 140 மாடி கட்டடம் கட்டினாலும் எல்லாத்தையும் தரிச்சுக்கிறது. அது கட்டடத்தை தரிச்சுக்கிறது போட்டோம், இருக்கிற பாப்பத்தெல்லாம்
தரிச்சுக்கிறது. என்னதான் அக்கிரமம் எப்பயுமே அந்த புராணத்துல எல்லாம் பார்த்தா பூமாதேவி வந்து பசுமாடோட ரூபம் எடுத்துட்டு வைகுண்டத்துல போய் பகவான் கிட்ட வந்து வருத்தப்பட்டு அழுவா, என்னால தாங்கவே முடியல பூமியோட பாரம் அப்படின்னு அழறா மாதிரி இந்த பிக்சரைசேஷன் வரும் புராணங்கள்ல எல்லாம். அது அது என்னன்னா இட் இஸ் நாட் த வெயிட் ஒன்றும் மாறவே மாறாது. அது இப்படி இருக்கிறதா அப்படியே மாறுறது. அதனால அது ஒன்றும் இட் இஸ் அ கான்ஸ்டன்ட். பிசிக்கல் வெயிட் இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்ப வந்து என்ன தாங்க முடியல அப்படின்னா அந்த விருத்திகள், பாப விருத்திகள் அது ஜாஸ்தியாச்சு அப்படின்னு சொன்னாக்க வந்து அதுதான் பூமிக்கு தாங்க முடியறது இல்ல. அதையும் தாங்கிக்கிறது பாவம், மேக்சிமம் தாங்கிக்கிறது. ரொம்ப முடியாத சுச்சுவேஷன் வரைச்சேதான் பகவான்கிட்ட போய் சொல்றது. அவர் அவதாரம் பண்ணி அப்படியே அது எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்றார். அந்த தரிச்சுக்கிற தன்மையா இருக்கிறது வந்து மண்ணில் திண்மை, அது அந்த அந்த தன்மையா இருக்கிறது அந்த அந்த பரம்பொருளோட தன்மைதான். என்றென்று எனைப்பல கோடி எனைப்பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைந்தோன் அக்தான்று. இப்படியா ஆக்சுவலா இந்த சிருஷ்டின்னு நம்ம பாக்குறது எல்லாமே இந்த ஐம்பூதங்களால ஆனதுதான். ஐம்பூதங்களோட தன்மை தான் வந்து பலவித ப்ரப்போர்ஷன்ஸ்ல பலவித வஸ்துக்களாவும் பலவித ஜீவன்களாவும் என்னென்னமோ செயல்பாடுகளோட இருக்கு. இப்படியே பார்த்துட்டு போனா இருக்கிற எல்லா கோடி கோடியா இருக்கக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாத்துலயும் அதோட தன்மையா அதோட இயக்கத்துக்குமா அதோட எல்லாமே அடைஞ்சு அது ஆயிருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். என்னை பல பிறவும் அனைத்தனைத்து அவ்வையின் அடைந்தோன் அஃதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க. என்ன வழியானே, எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி பலதா காணப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆதாரமா இருந்த பொருள் அந்த பொருள் தான் காண்க. எல்லாமும் ஆயிருக்கிறதும் இந்த முழுசா சகலமாவும் ஆயிருக்கிறது பிரிஞ்சு அந்தந்த தன்மையோடு இருக்கிறதும் அதே தான் காண்க. தன்னேர் இல்லோன் தானே காண்க. அதுக்கு ஈக்குவலண்டா எதையுமே சொல்ல முடியாது. ஈக்குவலண்டா இந்த என்ன அங்கங்க ஒப்பாரும் மிக்காரும் இல்லாததுன்னெலாம் வரும் இல்லையா? அதாவது எதையும் இதோட கம்பேர் பண்ண முடியாது, இதை கடந்தது எதுவுமே இல்லை அப்படின்னா குணங்கள்னால ஒரு பொருள் எல்லாத்தையும் கடந்து மேல இருக்குங்கிறது மனசளவுல இருக்கிற எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலா ஒப்பாரும் மிக்காரும் இல்லை அப்படிங்கிறது என்னன்னா அதுக்கு அந்நியமா ஒரு பொருளுமே இல்லை, அதோட கம்பேர் பண்றதுக்கும் இல்லை, அதை கடந்து போறதுக்கும் அதுக்கு அந்நியமா ஒரு பொருளும் இல்லை. தன்னேர் இல்லோன்னு தானே காண்க. அப்படி அதுக்கு ஈக்குவலண்டா எதுவுமே இல்லை. அப்ப அதை யார் தெரிஞ்சுக்கிறதுன்னா அதே தான் தெரிஞ்சுக்கணும். அதே அது தெரிஞ்சுக்கிறவனும் அதே தான். அது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இல்லை. அங்கதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகிறது. இதெல்லாம் அந்த பொருள் தான், இதெல்லாம் அந்த பொருள் தான் பாக்குறவன் வந்து அதான் அண்ணாமலையான் வந்து அந்த இவர் கிருஷ்ண பிரேம் நம்ம 2 இதை பார்த்தோம்ல, அவர் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுதினதெல்லாம் இட் மேக்ஸ் இட் சோ வெரி டிஃபிகல்ட் டு அன்னோ அப்படின்னு சொன்னார். அவர் வந்து திருவண்ணாமலையில அண்ணாமலையான தரிசனம் பண்ண வரிச்சே வந்து கேப்பார், அவர் கிருஷ்ண பக்தர், வாசுதேவ சர்வமிதிங்கிறது தானே ஹையஸ்ட் ஐடியல் இன் லைஃப் அப்படிம்பார். எஸ், இட் இஸ் அ வெரி எக்ஸால்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு yet who is it that sees everything as Vasudeva? Is it not you? Is that you not included in that Vasudeva? Is everything is Vasudeva? Are you not Vasudeva? Being Vasudeva yourself, is it a wonder that everything is Vasudeva? அப்படிம்பார். அப்புறம் அவர் திருவண்ணாமலையில கொஞ்ச நாள் தபஸ் பண்றச்சு இந்த வார்த்தைகளோட இஃபெக்ட் என்னங்கிறது அவருக்கு தபஸ்ல அனுபவத்துல கிடைக்கும். If you are Vasudeva yourself, is it a wonder that everything else is Vasudeva? அப்பதான் அது வந்து பூர்ணமாகிறது. வாசுதேவ சர்வமிதிங்கிறது வந்து எல்லாத்தையும் வாசுதேவனா பாக்குறது. ஐம் சக்சஸ்ஃபுல்லி சீயிங் எவ்ரி திங் அஸ் வாசுதேவானா இட் இஸ் நாட் சக்சஸ் ஆக்சுவலி. அது சொல்றதுக்கு அந்த ஆளே இல்லாம அவனும் வாசுதேவன்ல கரைஞ்சு போயிட்டான்னா அப்பதான் சக்சஸ். அதுதான் ரியல் வாசுதேவ தர்சனம். அதான் தன்னேர் இல்லோன்னு தானே காண்க.
ஏனத்து நல் எயிறு அணிந்தோன் காண்க. அந்த எல்லாமும் ஆயிருக்கிற பொருள் தான் வந்து நம்ம ஒரு ரூபத்துல அதை பெர்சானிஃபை பண்றோம். அது நம்ம ஒரு உருவத்தோட இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அந்த பொருள் கிட்ட ஒரு உருவத்துல கனெக்டட் ஆகிறது ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த மனோவிருத்திகளுக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு டெஸ்டினேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். அதுதான் ஜட்டையை தரிச்சுண்டு சந்திரகலையை தலையில வச்சுண்டு கங்கையை சூடிண்டு கொன்றை புஷ்பத்தை சூடிண்டு இது என்ன புலியோட சர்மா அதெல்லாம் வஸ்திரமா அணிஞ்சுண்டு அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு வர்ணனை. அதுல வந்து அந்த அந்த உருவம் தான் வந்து ஏனத்து நல் எயிறு அணிந்தோன்னு காண்க. அந்த வராக ரூபம் எடுத்த மகாவிஷ்ணுவோட கொம்பு. அவர் வந்து அந்த வராக ரூபத்துல ஈசனை வழிபட்டு அந்த கொம்பை அவருக்கு சமர்ப்பணம் பண்றாரு. அதை கழுத்துல மாலையா போட்டு இருக்காராம். கூர்மாவதாரம் எடுத்த அந்த ஆமையோட ஓடு அதையெல்லாம் அவர் ஆபரணமா கழுத்துல போட்டு இருக்காரு. ஏனத்து நல் எயிறு அந்த இங்க வந்து இதுதான் இப்ப அந்த பன்றியினுடைய கொம்பு, வராகத்தோட கொம்பு. ஏனத்து நல் எயிறு அணிந்தோன் காண்க. அது ஆபரணமா கழுத்துல போட்டு இருக்கிறவர் காண புலியுரி அறையோன் காண்க. காட்டுல அப்படி சஞ்சாரம் பண்ணக்கூடிய புலி அதோட தோலை வந்து இடுப்புல வந்து வஸ்திரமா அப்படி அணிஞ்சுட்டு இருக்கார். புலியுரி அறையோன் காண்க. நீற்றோன் காண்க. நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க. விபூதி தரிச்சுட்டு இருக்கிறவர், இடுகாட்டு சாம்பல் எடுத்து நன்னா மேலையெல்லாம் பூசின்னு இருக்கிறவர். அவர் அந்த அந்த பொருளை வந்து எப்ப நினைச்சாலும் எப்ப அதுகிட்ட கனெக்டட் ஆனாலும், அதாவது நினைச்சாலும்னா நம்ம எந்த லெவல்ல இருக்கோமோ அப்படித்தான் அதுகிட்ட கனெக்டட் ஆக முடியும். அது எப்படி அது வளைஞ்சு கொடுத்து வர்றது. அதனால தானே ஆகிய தயாபரண்யம் இறை நம்ம பார்த்தோம் இல்லையா. கருணைக்கும் தயைக்கும் பார்த்தோம் இல்லையா. தயைங்கிறது வந்து நம்ம ஆத்துக்கு ரோட்ல போற ஆளை கூப்பிட்டு பாயசம் கொடுக்கறதுங்கிறது கருணை. அவாத்துக்கு போய் அவா கொடுக்குற கூழை குடிச்சு சந்தோஷப்படுறதுங்கிறது தயை. ஈசன் இந்த ஜீவனோட மவுல்டு எப்படி இருக்கோ அதுக்குள்ள தான் ஃபிட் ஆகி அந்த ஜீவனுக்கு ஒரு ஜீவனோட கனெக்டட் ஆகிறது. அத வந்து நினைதோறும் நம்ம எந்த நிலையில எந்த ஜீவன் எப்படி ஒரு பாவத்தோட இருக்கோ அந்த நிலையில அதுகிட்ட கனெக்டட் ஆகி அதுக்கு வந்து ஆனந்தத்தை தரார். நம்ம கண்ணப்ப நாயனார் வந்து அவர் வேடுவ குலத்துல அவர் பிறந்து வளர்ந்து அவருக்கு இருக்கிற சம்ஸ்காரத்துக்கு மாம்சத்தை நைவேத்தியம் பண்ணும், ஜலத்தை வாயில எடுத்துன்னு வந்து துப்பினார், பூவெல்லாம் தலையில சொருகின்னு வந்து மேல எடுத்து போட்டார், எல்லாம் பண்ணார். அவரோட அது சின்சிரிட்டி அதுக்காக அது வந்து he was very happy to get connected to him in that state. அது என்ன அது என்ன ஒரு நீர்மை. அதை ஸ்மரிச்சு பார்க்கறச்சே தாங்கவே முடியலையே அதோட அந்த காருண்யம். நினைதோறும் ஆற்றே தாங்க முடியலையே. ஆற்றேன்னா ஐம் அனேபிள் டு பேர் இட். அது எப்படி அப்படி அதோட நிலை அது எப்படி இறங்கி வருதுங்கிறத நினைச்சு பார்க்க தாங்கவே முடியறது இல்லை. அப்படியே உருகிறது. ஆற்றேன் காண்க. அந்தோ கெடுவேன் இன்னிசை வீடு. அந்தோ கெடுவேன் ஆக்சுவலா கெடுவேன்னா இல்லாம போயிடுவேன்னு அர்த்தம். அதை ஸ்மரிச்சு அப்படியே அதுல வந்து இல்லாமே அதோட நீர்மையை வந்து ஸ்மரிச்சுட்டே இருந்தாலே அதுல வந்து நம்ம ஒன் வில் லூஸ் ஒன் செல்ஃப். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. வீணை எடுத்துட்டு சுஸ்வரமா ஸ்வரம் சேர்த்துட்டு வாசிக்கிறது, அதுலேருந்து வர அந்த இசை இருக்கே இந்த மியூசிக் மெலடி, அது வந்து அந்த ஈசன் தான். இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க. அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க. ஒவ்வொன்றுத்துலயும் அதுல இருக்கக்கூடிய அறிவு ஸ்வரூபமா மாடுக்கு வந்து இது புல்லு நம்ம சாப்பிடணும்னு தெரியறது, பூனைக்கு இது எலி இதை நம்ம சாப்பிடணும்னு தெரியறது, அப்படியெல்லாம் ஒவ்வொன்றையும் இருக்கக்கூடியனா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட அறிவு பிரவருத்தியா இருக்கிறதும் அதே தான். ஒன்று அறிந்தோன் காண்க. பரமன் காண்க. பழையோன் காண்க. எல்லாத்தையும் கடந்த பொருள், ரொம்ப பழமையான பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமா எல்லாத்துக்கும் முன்னாடியிலேருந்து இருக்கிற பொருள். பிரமன் மால் காடா பெரியோன் காண்க. அது என்ன பிரம்ம விஷ்ணுக்கள்னு சொல்றதெல்லாம் ஒரு தேவதை உருவகம் தானே. அந்த தேவதா சாநித்தியம் அப்படி வைபவம் இருக்கிறவாளுக்கே தெரிஞ்சு
அதாவது என்னன்னா, இந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அது எவ்வளோதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும், எவ்வளோதான் மகத்தா இருந்தாலும், அந்த இண்டிவிஜுவல் சென்ஸால தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ வச்சுண்டு, மிச்சம் வச்சுண்டு அது தெரிஞ்சுக்க முடியாது. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ அதுல கரைச்சா தான் வந்து, அது என்னங்கிறத அதுவா இருந்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அண்ணாமலையார் வந்து அதனால சொல்லுவார், "டு சீ காட் இஸ் டு பி காட்." அது இட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். டு ஹியர் காட் இஸ் டு பி காட். டு டாக் டு காட் இஸ் டு பி காட். டு திங்க் ஆஃப் காட் இஸ் டு பி காட். ஏன்னா அதுக்கு இருக்கிற ஒரே ஃபீச்சர் வந்து இருப்புங்கிறது மாத்திரம்தான். அதுக்கு உருவம் கிடையாது, அதுக்கு சப்தம் கிடையாது, அதுக்கு டேஸ்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. அது எண்ணங்கள்ங்கிறதே வந்து இந்த ஃபார்ம்ல இந்த இந்த 5 இந்திரியங்களால கிடைக்கக்கூடிய இன்புட்ஸோட ரெஜிஸ்டர் டேட்டாபேஸ் தானே மனசுங்கிறதே. ஸோ அந்த 5 எட்டாத பொருளை மனசுல எப்படி ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? அது பண்ண முடியாது. மனசு எண்ணங்களுக்கு எட்டாதது. புத்திக்கும் அதோட தன்மை நான் விசாரம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலாம் வந்து புத்தியாலெல்லாம் அதோட தன்மைகள் எல்லாம் விசாரம் பண்றதுக்கு எல்லாம் மனசு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது. அது இட் கேன் நெவர் பி எக்ஸ்பிரஸ்ட். வாக்குக்கு அப்பாற்பட்டது, மனசுக்கு அப்பாற்பட்டது, புத்திக்கு அப்பாற்பட்டது, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது. எதாலையும் அதை வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எப்படிதான் அது தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா, அதுவா இருந்து இருப்புங்கிறது தான் அதோட ஒரே ஃபீச்சர். அதுவா இருந்து தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். எங்க விட்டோம்? அதான் பிரமன் மால் காணா பெரியோன் காண்க. ஸோ அந்த இண்டிவிஜுவல் சென்ஸு எவ்வளோதான் வந்து எவ்வளோதான் குவாலிட்டிஸ்ல பெருசா இருந்தாலும், வைபவமா இருந்தாலும், எப்படியா இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை மீதம் வச்சுண்டு அதை தெரிஞ்சுக்க முடியாத பொருள் அது. அற்புதன் காண்க அநேகன் காண்க. அது அப்படியே அதோட தன்மைகளை சொல்லிட்டே வந்தானாக்கா அது ஒரு அற்புதம், அது ஒரு ஆச்சரியம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேல அது இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட். அது வாக்குக்கு வந்து எட்டாதது. அப்படி இருக்கிற பொருள். ஆனா அதுவே தான் வந்து எல்லா தன்மைகளோடும் இருக்கிற பல பொருட்களாகவும் ஆயிருக்கிறதும் அதே தான். அநேகன் காண்க. சொற்பதம் கடந்த அதே தான் திருப்பி சொல்றார். வாக்குக்கெல்லாம் எட்டாத இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான பொருள். இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். அப்படி இருக்கிற பொருள். சித்தமும் செல்லா சேட்சி. அது திருப்பி அதான் சித்தம், மனசு. நம்ம மனசுன்னு சொன்னோம். என்னங்க அந்த அந்த கரணங்களுக்கெல்லாம் எட்டாதது. மனசு, புத்தி, சித்தம் எதாலையும் அதை வந்து ஸ்பர்ஷமே பண்ண முடியாது. அதனால்தான் நான் இருக்கேங்கிற அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? ஆதாரத்துல நீ இருக்கியா அப்படின்னு யாராவது கேட்டான்னா, இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். அந்த உணர்வு எல்லாருக்கும் அனுபவத்துல இருக்கு. ஆனா நான் இருக்கேங்கிறத நீ நினைச்சுக்கோன்னா என்னத்த நினைச்சுக்கிறது? அந்த அந்த நான் இருக்கேங்கிறது தெரியாது, உணர்வு இருக்கு. அதை நினைச்சுக்கோ, இல்ல அது சொல்லு, அதை புத்தியால அனலைஸ் பண்ண, சித்தத்துல வச்சுட்டு அப்படியே ஏதோ சீனா கொண்டு வா. அதை வேணுமோ ஒரு ஆளை வச்சுட்டு ஒரு டிராமாலாம் யோசிக்கிற மாதிரி அந்த இருப்பை வச்சுட்டு எதையாவது ஒன்றும் பண்ண முடியாது. அது அது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அவ்வளவுதான். இட் கேன் நெவர் பி சப்ஜெக்ட் டு எனி சேஞ்ச். இட் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸிஸ்ட், தட்ஸ் இட். அதை வச்சுட்டு ப்ராசஸ் பண்றதுக்குன்னு அதுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. அதை உணர்ந்து அதுல தன்னை கரைக்க தான் முடியும். சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க. எல்லாத்தையும் தனக்குள்ள அடக்கிக்க கூடின அந்த ரெசிடியூ பொருள். அதை எதாலையும் வந்து அதோட கெப்பாசிட்டிஸை தனக்குள்ள அடக்க முடியாத பொருள். ஆனா பக்தி வலையில் படுவோன் காண்க. உண்மையான அன்போட அதை வந்து நாடினாக்க வந்து வலைக்குள்ள மாட்டிக்கிற ஒரு மிருகம் மாதிரி அந்த ஜீவனோட கெப்பாசிட்டிக்குள்ள மாட்டிண்டா மாதிரி தெரியும். அதுகிட்ட பேசலாம், அதுகிட்ட விளையாடலாம், அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அதுவும் பதில் சொல்லும், எல்லாம் பண்ணும். அது என்னன்னா அந்த அன்புக்கு வந்து உட்பட்டு அந்த வலைக்குள்ள மாட்டின்ற மிருகம் மாதிரி எப்படியோ அது வந்து அது ஜீவனோட எல்லாத்தையும் கடந்த பொருள் தான். ஆனா உண்மையான அன்போட அதுகிட்ட கனெக்டட் ஆகிறத அந்த அன்பு இருக்கிற அந்த ஜீவன் வந்து எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மவுல்டுக்குள்ள அது ஃபிட் ஆகி வந்துடும். அதான் அந்த தயை. பக்தி வலையில் படுவோன் காண்க. நம்ம ஒருவன் என்னும் யுனிக். இட் இஸ் ஜஸ்ட் யுனிக். அது அது அதான் அது எதோடையும் கம்பேரும் பண்ண முடியாது. அது எதோடையும் சேர்த்து பேசுறதுக்கே கிடையாது, பேசவும் முடியாது. மனசுக்கும் எல்லாத்துக்கும் அது இருப்புமா, அதுவா இருக்கத்தான் முடியும். அப்படி இருக்கிற பொருள். அந்த தியானத்துல நம்மள வந்து
நிறுத்திப்போம், தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலை